ஏண்டி ஊசி போட்டக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? உங்களுக்கு கூட தெரியும். அப்பா போதுண்டா. இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் இருக்கு. மம்மு நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஆனா முடியலையா. சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சுட சுட பால் காய வச்சு ஹார்லிக்ஸ் ஆத்தி ரிலாக்ஸ்டா குடிச்சிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் பாப்பாவை எழுப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நிறைய கேரட் பட்டாணி எல்லாம் போட்டு தக்காளி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் அன்பு கணவர் எனக்காக பாத்திரம்லாம் விளக்கி கொடுத்தாங்க. என் கூடவே மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த ஸ்வீட் கார்ன் இருந்ததா, அதை பாயில் பண்ணி எடுத்துட்டு போனா ஸ்நாக்கா சாப்பிட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி உப்புலாம் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் விசில் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கார்னை மட்டும் உதுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு லைட்டா சால்ட் வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு குலுக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அதை பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன உடனே எப்பயுமே என் ஹஸ்பண்ட் தான் ஓபி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் உள்ள செக்அப் போயிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக விளையாடுறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாப்பு செக்அப் வந்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கியா? செக்அப்னா பிளட் டெஸ்ட் பிபி எல்லாம் முடிச்சிட்டேன். டாக்டரை போய் பார்க்க போனா சரியான கூட்டமா இருக்கு. அத தெம்பா சாப்பிட்டு அப்புறம் போலான்ட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு 8th month ஸ்டார்ட் ஆனனால தடுப்பூசி போட்டிருந்தாங்க. அந்த வலி தாங்க முடியாம எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க. என் ஹஸ்பண்ட் தான் அப்படி இப்படின்னு என்னை சமாதானப்படுத்தினாங்க. எப்போ ஊசி போட்டாலும் இதே வேலை தான், அழுக வந்துடும். அண்ட் நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஹாஸ்பிட்டல் செக்அப்லாம் போங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க. அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஐடி சந்தியா பழனி அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.